மனிதனுக்கு தோஷம் எப்படி ஏற்படுகிறது, யோகம் எப்படி ஏற்படுகிறது, யோகம் என்றால் என்ன, தோஷம் என்றால் என்ன? நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை இல்லையா? தோஷம் என்றால் குற்றம், அதாவது தவறு செய்தது. இது ஒரு எளிதான உதாரணத்தோட நான் சொல்லுறேன். அதாவது இப்போ பிரதோஷம் அப்படின்னு சொன்னால், தோஷம் என்றால் குற்றம், பிரதோஷம் என்றால் குற்றமற்றது. அதனால பிரதோஷ சமயம் ரொம்ப விசேஷமானது. சாயன் சந்தியில் நமக்கு 4:30 6 மணி வரை இருக்கின்றது பிரதோஷ காலம். காலையில 4:30 6 மணி வரை இருக்கின்றது பிரம்மா, அதாவது பிராமி முகூர்த்தம்னு சொல்றோம் இல்லையா? அதனாலதான் பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது விசேஷமானது. சாயந்திரத்தில் ஏற்படக்கூடிய இந்த சாயன் சந்தியில் ஏற்படக்கூடிய இந்த பிரதோஷம் காலம் என்பது மிக விசேஷமானது. இந்த 2 காலங்களும் நீங்க எந்த பிரார்த்தனை வச்சாலும் எளிதாக நிறைவேறும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க நினைச்சது அப்படியே நடக்கும். அது சங்கல்பம். காரணம் என்றால் அந்த நேரத்தில் யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க, உலகம் என்பது அமைதியா இருக்கும். ஸோ நீங்க சொல்லக்கூடிய பிரார்த்தனைகள் என்பது எளிதாக இறைவனை அடையும். அதனால்தான் ஆலயங்கள் என்பது நமக்கு 3:30 மணி நேரத்துக்கு 4 மணி நேரத்துக்கு திறக்கிறதுல அர்த்தம் அதுதான். பிரம்ம முகூர்த்தத்துல ஆலயம் திறந்து விட்டால் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எவர் ஒருவன் முயற்சி பண்ணி போய் பிரார்த்தனைகளை வைக்கின்றானோ அது ஈஸியா கடவுளை போய் அடைகிறது. அந்த நேரத்துல உலகம் தூங்குகிறது. அந்த யார முயற்சி திருவினையாகும் அல்லவா, அந்த முயற்சி பண்றவனுக்கு அந்த பலன் என்பது கிடைக்கிறது. ஆக பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரதோஷ சமயம் என்பது மிக விசேஷமானது.